அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஞானசேகரன் நடத்திய பெரும் கொடும் குற்றமாகிய பாலியல் வன்முறை கொடுமையை யாரும் அவ்வளவு விரைவிலே மறந்திருக்க முடியாது. சுமார் 5 மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் 23ஆம் தேதி 2024 நடந்த குற்றம் இது. இந்த வழக்கிலே மனோதைரியத்தோடு மிகவும் துணிச்சலோடு புகார் அளிக்க முன் வந்த அந்த மாணவியை பாராட்டியே தீர வேண்டும். அதை தவிர சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. ஆல் விமன் எஸ்ஐடி எல்லா உறுப்பினர்களையுமே பெண்களாக கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டது. வழக்கு விசாரணை முடிந்து இன்று மே மாதம் 28ஆம் தேதி தீர்ப்பு வந்திருக்கின்றது. சென்னை பெண்கள் நீதிமன்றம், சென்னை மகிழா கோர்ட் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. தீர்ப்பை வழங்கியவர் நீதிபதி ராஜலக்ஷ்மி ஆவார். ஞானசேகரன் இந்த வழக்கிலே குற்றவாளி என்று தீர்ப்பு அளித்திருக்கின்றது அந்த நீதிமன்றம். அதற்கான தண்டனை என்ன, எவ்வளவு என்பதை நீதிமன்றம் இதுவரையிலே அறிவிக்கவில்லை. ஜூன் மாதம் 2ஆம் தேதி தண்டனையின் அளவு அறிவிக்கப்படும். அந்த தீர்ப்பு வெளியாகும். ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றேன். இது என்னுடைய யூகம்தான், நிச்சயமாக தெரியாது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் தெரியும். இந்த யூகத்திற்கு காரணம் என்னவென்றால், நீதிபதி கேட்ட ஒரு கேள்வி. பல சந்தர்ப்பங்களிலே நாம் பார்க்கின்றோம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு பல ஆயுள் தண்டனை கைதிகளை அரசாங்கம் முன்கூட்டியே விடுவித்து விடுகின்றது. அண்ணா பிறந்தநாள், கருணாநிதி பிறந்தநாள் என்று எதையாவது சொல்லிக்கொண்டு முன்கூட்டியே விடுவித்து விடுகின்றார்கள். இத்தனை வருடங்கள் தண்டனை அனுபவித்தார்களே போதாதா என்று சால்ஜாப்பு வேற சொல்கின்றார்கள். இந்த எத்தனை தண்டனை என்பது நீதிமன்றம் தீர்மானிப்பது. அது போதாதா, இத்தனை வருடங்கள் போதாவா, ஏன் இத்தனை வருடம் ஆயுள் தண்டனை, ஆயுள் முழுவதும் தண்டனை என்று எவரும் கேள்வி கேட்க முடியாது, கூடாது. ஆனால் ஓர் அரசாங்கமே இப்படி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் யார் என்ன செய்ய முடியும்? இந்த வழக்கிலே, ஞானசேகரின் வழக்கிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டு இருக்கின்றது. எந்த காரணத்தை முன்னிட்டும் முன்கூட்டியே விடுவிக்கப்பட முடியாத வகையிலே ஆயுள் தண்டனை வழங்க முடியுமா? சட்டப்படி அது செல்லுமா? சட்டம் அதை அனுமதிக்கின்றதா என்பதுதான் அந்த கேள்வி. சட்டத்திலே இதற்கு இடம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனாலும் இந்த கேள்வி கேட்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலம் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை, எந்த காரணத்தை கொண்டு முன்கூட்டியே வெளியிலே வர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆயுள் தண்டனையை ஞானசேகரனுக்கு வழங்க முடியுமா என்று நீதிமன்றம் யோசித்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வழங்க முடியுமா முடியாதா என்பது நிச்சயமாக தெரியவில்லை. ஆனாலும் ஆயுள் தண்டனை உறுதி என்கின்ற அளவிலே நம்பலாம். அதனால்தான் இது என்னுடைய யூகமாக இருக்கின்றது. ஆனால் உண்மையிலே என்ன நடக்கப் போகின்றது, என்ன தண்டனை வழங்கப்பட போகின்றது என்பது ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் தெரியும். அதை மறுப்பதற்கில்லை. இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை கேட்டு, தான் குற்றவாளி என்கின்ற தீர்ப்பை கேட்டு ஞானசேகரன் கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றான். இப்பொழுது அழுது என்ன பலன்? கொடும் குற்றத்தை புரிவதற்கு முன்னால் அல்லவா யோசித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கு முடிந்த அளவு விரைவாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த வகையிலே சிறப்பு புலனாய்வு குழுவையோ நீதிமன்றத்தையோ காவல்துறையையோ கூட அதிகம் குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் யார் அந்த சார் என்பது இன்னும் ஒரு பெரிய மர்மமாகவே இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த குற்றத்தின், இப்படிப்பட்ட குற்றங்களின் பின்னணியிலே திமுகவை சேர்ந்த யாரோ ஒருவர், அதுவும் முக்கியமான நிர்வாகி ஈடுபட்டிருக்கின்றார் என்கின்ற பலத்த சந்தேகம் எல்லோர் மனத்திலும் இருக்கின்றது. அவர்தான் சார். ஆனால் அவர் யார் தெரியாது. அந்த சாரை மூடி மறைக்கின்ற வேளையிலே காவல்துறை ஈடுபட்டு இருக்கின்றது என்று நம்புவதற்கு இடம் இருப்பதாக கருதுகின்றேன். உங்களுக்கு நினைவிருக்கலாம், இந்த வழக்கை பதிவு செய்த உடனேயே அவசரமாக இவர் ஒருவர்தான் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார், ஞானசேகரன் ஒருவர்தான் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார், வேறு யாரும் இல்லை, கூட்டு சதி என்கின்ற ரீதியிலே எவரும் இல்லை என்று காவல்துறை தெரிவித்தது. அதுவே சந்தேகத்தை கிளப்பியது. அதை தவிர ஞானசேகரனும் சாருடன் நீ சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் அறிவுறுத்தி இருக்கின்றான். அந்த சாருக்கு இவன் தொலைபேசியிலே அழைப்பு விடுத்ததாக கூட, விஷயத்தை சொல்வதற்காக அழைத்ததாக கூட கூறப்படுகின்றது. ஆனால் பின்புலத்திலே இருக்கின்ற அந்த சார்
யாராவது இருக்கின்றாரா? அப்படி இருந்தால் அந்த சார் யார் என்பதை காவல்துறை கவனத்தோடு இன்வெஸ்டிகேட் செய்ததாக, புலனாய்வு செய்ததாக தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கு என்கின்ற கோட்பாட்டை பொறுத்தவரையிலே இது ஆழமாக விசாரிக்காத இந்த குறைபாடு நமக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கின்றது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஞானசேகரன் போன்ற திமுக நிர்வாகிகளின் மூத்த நிர்வாகிகளின் கைக்கூலிகளாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட பெரும் குற்றங்களிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு ஒரு மாபெரும் படிப்பினை இருக்கின்றது. நீங்கள் யாருக்கோ இடைத்தரகர் வேலை, புரோக்கர் வேலை செய்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் வசமாக மாட்டிக்கொள்ளும் பொழுது உங்கள் குற்றத்தின் விளைவுகளை நீங்கள் தனியாகத்தான் சந்திக்க வேண்டும். முதலாளி கூட வரமாட்டார், உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார். திமுகவுக்கு வாக்களிப்பதே ஒரு பெரிய குற்றம். அதை மீறி திமுக நிர்வாகிகளுடன், மூத்த நிர்வாகிகளுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்களோடு நெருங்கி பழகி அதற்கு மேலும் குற்றங்கள் புரிவது என்று ஆரம்பித்தால் யார் காப்பாற்ற முடியும்? என்றோ ஒரு நாள் குற்றம் வெளியிலே வரும். இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நியாயமான வழியிலே சம்பாதித்தோமா, குடும்பத்தை காப்பாற்றினோமா என்று இருக்க வேண்டும். அதிக பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு யாரோ பெரிய மனிதர்களின் தயவு கிடைக்கப் போகின்றது என்று நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் குற்றங்கள் புரிந்தால் இதுதான் நடக்கும். ஞானசேகரன் கதறி கதறி அழுதானே, அந்த நிலைமைதான் ஏற்படும். அதை தவிர பொதுமக்களுக்கும் இதிலே ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது. இந்த மாதிரி குற்றங்களின் பின்னணியிலே திமுககாரர்கள் இருக்கின்றார்கள். நிறைய குற்றங்களிலே திமுகவினரின் தொடர்பை நாம் பார்க்கலாம். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? திமுக. காசு, காமம் இரண்டையும் தவிர திமுகவுக்கு எதுவுமே தெரியாது. மிக மிக அசிங்கமான கட்சி அது. குற்றம் என்று வரும்பொழுது திமுககாரர்கள் தெம்பாக கேள்வி கேட்பார்கள். யூபியிலே நடக்கவில்லையா, குஜராத்திலே நடக்கவில்லையா, இங்கே இல்லையா, அங்கே இல்லையா என்று பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது கேட்பார்கள். அங்கேயெல்லாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டிலே அதிகமாக நடைபெறுகின்றது. அதை தவிர தமிழ்நாட்டிலே திமுககாரர்களின் பின்புலம் பல வழக்குகளிலே இருக்கின்றது. மற்ற மாநிலங்களிலே அப்படி இல்லை. தனி மனிதர்கள் குற்றங்களிலே ஈடுபடுகின்றார்கள். அரசியல்வாதிகள் அப்படிப்பட்ட நபர்களை பயன்படுத்தி கொண்டு தங்களின் காசு ஆசையையும் காமத்தையும் பூர்த்தி செய்து கொள்வது இல்லை. குற்றம் நடந்து பொதுவெளிக்கு அந்த விஷயம் வந்துவிட்டால், எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால், அதன் பிறகு காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி கொண்டு அதிலே இருந்து தான், அதாவது அந்த திமுக நிர்வாகி தப்பித்து கொள்வது என்கின்ற ஒரு வழக்கமும் தமிழ்நாட்டிலே சகஜமாகி கொண்டிருக்கின்றது. இடைத்தரகர் மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டு பேந்த பேந்த முழிப்பார், அல்லது ஞானசேகரனைப் போல கதறி கதறி அழுவார். எனவே மக்களும் இதை உணர வேண்டும். திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் என்பது இல்லை. திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் கூட மறைமுகமாக குற்றவாளிகள் தான். எனவே மக்கள் சிந்திக்க வேண்டும். இன்று யாருக்கோ நடப்பது, எவர் வீட்டிலோ நடப்பது நாளை நமக்கு நம்முடைய வீட்டிலே நடக்கும். அதை நாம் மறந்தால், இலவசங்களும் நம்முடைய சுயநலமும் நம்முடைய கண்களை மறைத்தால் நாமும் குற்றவாளிகள்தான். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.